கர்த்தருடைய கோபம் பெலிஸ்தர்கள் மேல வந்தது. அவங்கள முற்றிலுமா அழிக்க கர்த்தர் யோசிச்சாரு. எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமா ஒரு சில காரியங்கள சொன்னார். எசேக்கியால் 25:15 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தர் குரோதக்காரரா இருந்து பலம் பகையாய் கேடு செய்ய வேண்டும் என்று வன்மம் வைத்து பழி வாங்கினபடியால், இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமா என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திர தரையிலே மீதியானியவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளாலே அவரை பழி வாங்குவேன்னு தேவன் சொல்றார். பெலிஸ்தியாவின் மிக முக்கிய நகரங்கள்னு பார்த்தா அது காத், அஸ்கலோன், எக்ரோன், அஸ்தோத், காசா அப்படின்ற இந்த 5 பட்டணங்கள் தான். அதுல காசா ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு நாடு. இது ஒரு கடற்கரை நகரமாக இருந்ததுனால பல நாட்டு வியாபாரிகளோட நடமாடுற இடமா இருந்தது. பெலிஸ்தர்களுடைய தலைநகரமே இந்த காசா தான். கிமு 586வது வருஷம் பாபிலோன் ராஜாவா இருந்த நேபுகாத்நேச்சர் தன்னுடைய படையோட வந்து பெலிஸ்தியருடைய தேசத்தை பிடிச்சாரு. இவருக்கு அப்புறம் கிமு 748ல திக்லாத் பிலேசர் அசிரிய மன்னன் காசாவின் மேல படையெடுத்து காசாவை கொள்ளையிட்டு சூறையாடி நகருக்கு தீயும் வச்சு கொளுத்திட்டாங்க.